பிரண்டைய நல்லா வந்து சைடில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேறு மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு பிரண்டை இப்படி தான் இருக்கும். அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கை கொஞ்சம் நமன்னு இருக்குங்க ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் செஞ்சோன்னா ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த பிரண்டையை நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அப்படி வதக்கும்பொழுது தான் அந்த காரத்தன்மை, அதுக்கப்புறம் கருணக்கிழங்குலாம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும் இல்லையா நாக்கலாம், அந்த மாதிரி இதுலேயும் இருக்கும். ஸோ அப்போ நல்லா இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டோம், நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. மூட்டு வலி காலுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க இது. இப்போ இந்த பிரண்டையை நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸ்பூன் உளுந்தம்பருப்பு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதே எண்ணெயிலேயே நல்லா வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க வறுத்துட்டு. இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு கை நிறைய வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, உங்கள்கிட்ட என்னென்ன க்ரீன் லீவ்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. இப்போது ஒரே ஒரு புளி துண்டு கண்டிப்பாக வைக்கணும், அதையும் வச்சு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதே மாதிரி பிரண்டை, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4லேருந்து 5 பெத்து அளவுக்கு தேங்காய் துண்டுகளை வந்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு குறப்பாக அரைங்க. நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் மாதிரியான இன்க்ரீடியன்ட்லாம் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சிருந்தது இப்போ வதங்கியிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வரும். இப்போ தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்து இந்த அளவுக்கு க்ரீன் கலரில் பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சி வரும்பொழுது இதில் நம்ம தாளிப்புக்காக கடுகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வரமிளகா ஒரு 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி அந்த சட்னியை எடுத்து அது மேலே அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். ஸ்டவ் ஆன் பண்ணி பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரண்டை துவையலை வந்து தட் மீன்ஸ் சட்னியை வந்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போ இட்லி, தோசை கூட தாராளமாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிரண்டை சட்னி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.